ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பலமுறை நான் உனக்காக எவ்வளவோ சொன்ன போதெல்லாம் கேட்காம, எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்த போதெல்லாம் அத்தனையும் நழுவ விட்டுட்டு, நான் சொன்னதையும் அலட்சியப்படுத்தி விட்டு, இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிற உனக்காகவே நல்லது செய்வதற்காக தான் இறுதி முறையாக இன்னொரு வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இதை நீ கேட்டாலும் அது நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும். ஏன்னா உன் கண்களுக்கு முன்பாக உனக்கு தெரிஞ்சு நான் உனக்காக எதுவும் பெருசாக செய்யலாம் நீ நினச்சாலும் உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் உனக்காக பல விஷயங்களை நான் யோசிச்சுக்கிட்டும் உன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்றத நீ காலப்போக்கில் உனக்கான பக்குவப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவேன். நான் உனக்காக செஞ்ச எல்லாமே நல்லதுக்கு தான், நன்மைக்கு தாங்கிறதையும், உனக்கான பக்குவத்தையும் பொறுமையையும் பொறுப்பையும் வரவழைப்பதற்காக தான் இது எல்லாத்தையும் உனக்கு செஞ்சேங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் கூடிய சீக்கிரம் வந்துவிடும் என் செல்லமே. ரொம்ப நாளாக, நீண்ட நாள் ஆசையாக நீ மனசில் எதிர்பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். எப்போவுமே ஒருத்தர் இல்லாட்டி அந்த இடத்தை இன்னொருத்தர் நிரப்பிவிடக்கூடிய அளவுக்கு இந்த பூமியில் ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலருடைய இடங்களை அவர்களை தவிர வேறு யாராலுமே நிரப்ப முடியாது. அவங்கள போல இருக்காங்க, இவங்கள போல இருக்காங்க, எங்கள் அம்மாவை போல பார்த்துக்கிறீங்க, என்னை பெற்றவங்க போல செய்கிறீங்கன்னு உன்னால் நினைவுபடுத்தி கொள்ள தான் முடியுமே தவிர சில உறவுகள் இல்லாத போது அவர்களின் இடத்தை வேறு யாராலுமே நிரப்ப முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் கூட இருக்கிற, உனக்காக நல்லது செய்கிற, உன்னை பற்றி நல்ல விதமாய் சிந்திச்சு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த உறவு யாராக இருந்தாலும் அவர்களை நீ போற்றி பாதுகாக்கலைனாலும் அவர்களை தூற்றி இகழாமல் அவமரியாதை செய்யாமல் அவமதிக்காமல் நல்லபடியாக நடந்து கொள்ளலாம் அல்லவா? இந்த வராகி அம்மா எப்பவுமே உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டோம், உனக்கான நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் உனக்கு எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாலும் நீ அதை தவற விட்டுக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையில் எப்படி நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழ முடியும்? தேவையில்லாமல் இன்றைக்கி நீ பார்க்குற 1000 விஷயங்களும் இன்றைக்கி உன் கூட துணையாக இருக்கிறவங்களும் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உன் கூட வந்து நிற்க போகிறதில்ல. இதையும் தாண்டி நீ மற்றவங்க தான் பெருசு நினச்சாலும் சரி, அல்லது மற்றவர்களுக்காக அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்கன்னு யோசித்தாலும் சரி, அது உன் வாழ்க்கையில் உன்னுடைய நிலைமையை எந்த விதத்திலும் மாற்றப் போவதில்லைங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லு, என் வாழ்க்கை இன்னும் முடியலை, இன்னும் நான் வாழ வேண்டிய நாட்களும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களும் பெற வேண்டிய வெற்றியும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. எனக்காக வேலை செய்ய என் வராகி அம்மா இருக்கும்போது, அவர்களுடைய அருளும் ஆசைகளும் எனக்கு பரிபூரணமாக இருக்கும்போது நிச்சயமாக நான் ஜெயிப்பேன். நான் நினச்சது போல என் வாழ்க்கை மாறும்னு நீ தைரியமாக சொல்லலாம். இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் அனாதையாக வாழ்பவர்கள் எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே இருந்தும் கூட அனாதையாக வாழ்பவர்கள் அதை விட அதிகமாக வருத்தப்படக்கூடியவங்களாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்காக நான் எவ்வளவோ விஷயங்களை இந்த பூமியில் கொடுத்துருக்கேன். ஆனால் அதன் அருமை பெருமை உணராமல் அத்தனையும் அலட்சியமாக நீ நினச்சி பொறுப்பில்லாமல் நடந்துக்கிட்டினா உனக்கு தான் வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்குமே தவிர உன் வராகி அம்மாவுக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வருங்காலம் நல்லா இருக்கணும், எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணுங்கிறதுக்காக தான், உனக்கு பொறுப்புகளை வரவழைப்பதற்காக தான் நான் உன்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக கராராக நடந்து கொள்கிறேனே தவிர ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நீ தவறு செய்யும் போது நான் கோபப்படுவதும் உனக்கு தண்டனை கொடுப்பதும் கூட உன் வாழ்க்கையில் வருங்காலத்தில் யாரும் உன்னை ஏமாத்திடக்கூடாது, யாரிடமும் நீ ஏமாந்து போய் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான்
இப்போதே உன்னை பக்குவப்படுத்துகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு அனுபவங்களை கொடுக்குறேன். இந்த வராகியம்மா ஒருபோதும் என் அன்பு பிள்ளையாகிய உன்னை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்க மாட்டேன் என் செல்லமே. நீ வாழ்வதற்காக நான் உனக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யலைனாலும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வதற்கும் வெற்றியை உன் கைகளுக்குள் நீயே எட்டி பிடிப்பதற்கும் எல்லாவித வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். எந்த நோய் நொடியும் இல்லாத நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து இன்னும் மீதம் இருக்கும் வாழ்க்கையை நீ உழைச்சி வெற்றி பெறும்படியும் ஜெயிச்சு சந்தோஷமாக வாழும்படியும் செய்வதற்காக தான் இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்தேன். பலங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தைரியங்கிறது வேற ஒன்றும் இல்லை. கதறி அழுகுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும், பயந்து நடுங்குவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும், எதையுமே வெளிக்காட்டிக்காம தைரியமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பது போல காட்டிக்கொள்வது தான் பலம் என்பதை உணர்ந்துகள். என் அன்பு பிள்ளையான உனக்குள்ள நிறைய திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கு. ஆனால் அதை நீயே உணராம அலட்சியமாக இருப்பதால தான் இன்னும் உன்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியலை, உன் திறமையை வெளிக்காட்ட முடியலை. தைரியமாக தயங்காம நீதான் வெற்றி பெறுவாய்ன்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வலம் வர தயாராகு. உன்னுடைய அருமை பெருமையையும் திறமையையும் அத்தனை பேருக்கும் உணர்த்தும் விதமாக நீ சிறப்பாக நடந்து கொள். உன்கிட்ட இல்லாததை நான் செய்ய சொல்லலை. உனக்கு எல்லா ஆற்றல்களையும் எல்லா திறமைகளையும் இந்த வராகியம்மா கொடுத்து வச்சிருக்கும் போது நீ எதுக்காக தயங்குற, கலங்குற, பயப்படுற? எதை பார்த்தும் யாரை பார்த்தும் தயங்காம தைரியமாக பேசு. எல்லா விஷயங்களையும் எல்லா வேலைகளையும் நம்பிக்கையோட தைரியமாக செய்யு. ஒரு விஷயம் உன்னால் முடியாதுன்னா இந்த உலகத்தில் யாராலுமே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் முடிச்சு காட்டக்கூடிய பக்குவத்தை பெற்ற என் அன்பு பிள்ளையாக தான் இந்த உலகத்தில் இந்த பூமியில் நான் உன்னை படைச்சிருக்கேன். நீ வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ கஷ்டங்களையும் வலியையும் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கியே தவிர எதையும் மறக்கவில்லை. எனக்கு தெரியும். நீ கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் சுமக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. பிரச்சனைகள் நீ நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு அதை ஊதி தள்ள தயாராக இரு. மழை போல நீ பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனைகளை எல்லாம் பனி போல கரைய வைக்கவும் காற்றில் மறைய வைக்கவும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? இறைபக்தியை நீ அதிகப்படுத்திக்கிட்டினா உனக்குள்ள எல்லா விஷயங்களும் சரியாயிடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட உனக்கு அதிகமாகி பலமுள்ள பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக நீ மாறிவிடுவாய் என் செல்லமே. உன் திறமைகள் உனக்குள்ள இருந்தும் அதை வெளிப்படுத்துகிற விதத்தை நீ புரிஞ்சுக்காததுக்கு காரணமே இறைபக்தி இல்லாததாலும் அலட்சியமான போக்கும்தான். எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருந்து நீயும் இறைபக்தியை அதிகப்படுத்திக்கிட்டினா வாழ்க்கையில் நீ போகிற பாதைகள் எல்லாம் வெற்றி தானாக வந்து சேரும். நீ எப்போவுமே ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்தாதான் யார் உனக்காக கை கொடுக்குறாங்க, யார் கை கொடுக்கறது போல கையை காய்ச்சி காலை வாரி விடுறாங்கன்றது உனக்கு புரிய வரும் என் செல்லமே. எப்போவுமே உன் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நீ எதிர்பார்க்கும்போது அவங்க உன்கிட்ட வந்து பேசலைனா அந்த மனசு நோகுவதையும் மன வலியையும் உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் மனவேதனையையும் வலியையும் கூட அவர்களுக்கு புரிய வைக்கவோ உன்னால் புரிஞ்சிக்க முடியவோ கூட செய்யாதுங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு யார் மீதும் அன்பு வைக்கும்போது கொஞ்சம் யோசித்து அளவாகவே வைக்க பழகு. நீ போகிற பாதையில் 1000 தடைகள் வரலாம், தடங்கல்கள் வரலாம். நீ செய்கிறது சரி வராது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் வராதுன்னு யார் உனக்கு எதிராக எதிர்மறையான தன்னம்பிக்கை அளித்து விடும் வார்த்தைகளை சொன்னாலும் தடங்கல்களை உருவாக்கினாலும் அத்தனையும் தகர்த்துட்டு அடித்து நொறுக்கிட்டு தான் போகணும்னு இல்லை. தடைகளை தவிர்த்து விட்டும் எறும்பை போல வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து பொறுமையாக கடந்து போக கற்றுக்கோ. பல சமயங்களில் நீ பேசும்போது நடக்காத காரியம்
நீ அமைதியாக பொறுமையாக நகர்ந்து போகும்போது நடந்து முடியுங்கிற அந்த சூட்சுமத்தை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் எல்லாமே நினச்சது போல் நடந்துடணும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத. சில விஷயங்களில் சில சமயங்களில் சில நல்ல காரியங்கள் கூட நடக்காமல் போவதும் கிடைக்காமல் இருப்பதுமே கூட அப்போதைய உன் சூழ்நிலைக்கு நல்லதாக இருக்குன்றதுக்காகவும் உன் நன்மைகளுக்காகவும் தான் நான் செய்கிறேங்கிறத காலம் நிச்சயமாக உணர்த்தும். இன்னைக்கு நீ ஆசைப்பட்டு கேட்டதை நான் உனக்காக செஞ்சு கொடுக்காம இருக்கலாம், உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்காம இருக்கலாம். ஆனால் ஏன் அப்படி செஞ்சேன், எதுக்கு அப்படி செஞ்சேன்றதும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் என்ன மாறப்போகுதுன்றதையும் என்னெல்லாம் மாறியிருக்குன்றதையும் காலப்போக்கில் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரமும் உனக்கான அறிவு முதிர்ச்சியும் பக்குவமும் கிடைக்கும் என் செல்லமே. உனக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். எல்லாருக்கும் நீ நல்லவனா உண்மையாக இருக்கணும்னு ரொம்ப யோசிச்சினா நீ நல்லவனாக இருக்க மாட்ட, எல்லாராலும் ஏமாற்றப்படும் முட்டாளாக மாறிவிடுவாய். ஏன்னா இந்த உலகம் எப்போவுமே உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அவ்வப்போது இந்த பொய்யான மனிதர்களிடத்தில், போலியாக பாசமாக நடிக்கும் மனிதர்களிடத்தில் நீ கொஞ்சம் உண்மையாக இல்லாமல் உனக்கு சாதகமாக உனக்கு சரியானதை யோசிக்கவும் செஞ்சுக்கவும் கூட கற்றுக்கணும் என் செல்லமே. எந்த பிரச்சனை வந்தாலும் எப்போவுமே மனசொடைஞ்சு போகாமல் உனக்கு நீயே சொல்லிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மனமே தளர்ந்து விடாதேன்னு தான். உன் மனசுக்கு நீ ஒருபோதும் தளர்வை கொடுக்காம சோர்ந்து போகாம தைரியமாக இரு. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, உனக்குன்னு சில கடமைகள் இருக்குன்றதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்காகவாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முன்னேறி போக தயாராக இரு. தேவைப்படும் போதெல்லாம் மனித ரூபத்தில் இந்த வராகியமாக உன்னை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் சில நன்றி கெட்ட மனிதர்கள் அவங்க தேவை முடிஞ்சதும் நீ எல்லாம் மனிதனே இல்லைன்னு உன்னை ஏற்றி பேசக்கூடிய தூற்றி பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொன்னாலும் அதுக்காக வருத்தப்படாத. உன் மனசுக்கு உனக்கு தெரிஞ்சு நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை. ஆனால் நீ அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் மற்றவங்களால தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? நீயாக இரு, உனக்கு பிடிச்சதை செய். ஆனால் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக பணிவோட பொறுமையாக கவனமாக நிதானமாக செய். எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன்னு உன் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது.